வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இஞ்சியோட தாவரப்பைய தோற்றம் மற்றும் வரலாற்றை பார்த்துருப்போம். இப்போ நம்ம இஞ்சியோட மருத்துவத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்திய பாரம்பரிய சமையலில் அது சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும், இஞ்சியை கண்டிப்பாக அதோட சுவைக்காகவும் மருத்துவ குணத்துக்காகவும் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய மருத்துவ வரலாற்று பதிவுகளில் இஞ்சியை பச்சையாகவோ காய வைத்தோ அல்லது பொடியாகவோ செய்து மருந்தாக பயன்படுத்தினாங்க. இஞ்சி உண்மையிலேயே இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்க. எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தும் வல்லமை அதற்கு இருக்குது. நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை, காரணம் உணவு தான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற இஞ்சிக்கு அந்த சக்தி இருக்குது. தினமும் காலையில் காலியான வயிற்றில் ஒரு துண்டு இஞ்சியை சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி பன்மடங்காய் அதிகரிக்கும். நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் இஞ்சி ரொம்ப முக்கியமான மூலிகையாக இருக்குங்க. பசியை தூண்டுவதற்கும் ஜீரண சக்தி அதிகரிக்கவும் உடலில் நுண்ணிய பாதைகளை சுத்தம் செய்யவும் மருந்தாக ஆயுர்வேதத்தில் பரிந்துரைக்கப்படுது. நம்முடைய வீட்டில் உள்ள பெரியோர் அடிக்கடி சொல்லும் வாக்கியம் என்னவென்றால், காலையில் இஞ்சி, கடும்பகலில் சுக்கு, மாலையில் கடுக்காய், ஒரு மண்டலம் உண்டு வர கோலேந்தி நடந்தவனும் கோலை உதிரி நடுப்பான் என்று. அந்த அளவுக்கு இஞ்சிக்கு சித்த மருத்துவத்தில் தனி இடம் உண்டுங்க. நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் அடிவயிற்றில் பயங்கர வலி ஏற்படும். அவங்களுக்கு இஞ்சி ஒரு நல்ல நிவாரணம் தருங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்ட உடனேயே வயதானவங்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒருவித புளித்த ஏப்பமும் நெஞ்செரிச்சலும் ஏற்படுதுங்க. அது அவங்களுக்கு கஷ்டத்தை தரும். இந்த மாதிரியான சமயங்களில் அவங்க கொஞ்சம் இஞ்சியை தேநீரில் கொதிக்க வைத்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. அதே மாதிரி நம்ம அசைவ உணவு சமைக்கிறப்போ கொஞ்சம் கூடுதலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறது நல்லது. இஞ்சியில் சில ரசாயனம் இருக்குங்க, அது உணவை சீக்கிரத்தில் செரிமானம் செஞ்சு தருங்க. அது மட்டும் இல்லை, தினமும் நம்ம சாப்பிட்ற உணவில் 5 கிராம் இஞ்சியை சேர்த்து வந்தோம்னா இதய நோய் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கலாம் என்று இந்திய மருத்துவக் கழகம் ஆய்வுகளில் சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இஞ்சியை யூஸ் பண்ணுறப்போ அதன் தோலை நன்றாக சீவி எடுக்கணும். காரணம், அதன் தோலில் நச்சுத்தன்மை இருக்குது. அதே மாதிரி சுக்கையும் சுத்தம் செய்யும்போது சுக்கில் மீது சுண்ணாம்பை நன்கு தடவி பிறகு நெருப்பில் சுட்டு அதன் பிறகு தோலை நீக்க வேண்டும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொழுப்பு ஏறி போயிருக்குங்க. ஐயோ, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உடம்புல இருக்க கொழுப்பை பற்றி தான் சொல்கிறேன். குறிப்பாக இடுப்பு பகுதிகளில் அதிகமாக சேருது. அப்படி சேராமல் இருக்கணும்னா தினசரி ஒரு துண்டு இஞ்சியை நன்றாக அரைத்து 1 டம்ளர் மோரில் கலந்து குடித்து வந்தால் கொழுத்த இடுப்பும் இஞ்சி இடுப்பு அழகாக மாறும். உங்களுக்கு பசி எடுக்கலையா, அஜீர்ணம் ஆகுதா, பிரச்சனையை விடுங்க, அப்படியே உங்கள் கிச்சனுக்கு போங்க. அங்கே இஞ்சின்னு ஒரு டாக்டர் இருப்பார். அவர் குணப்படுத்தாத நோய்களே இல்லை. அவர் ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 3 அல்லது 4 வரமிளகாய், சிறிது வெல்லம், உப்பு இவைகளை நன்றாக வதக்கி கொஞ்சம் எலுமிச்சை சாறு அரைத்து துவையலாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அஜீர்ணம் இருந்த இடம் தெரியாமல் ஓடும். பசி பயங்கரமாக எடுக்குங்க. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அடிக்கடி சோர்ந்து போவீங்களா? கவலையப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தினசரி காலை எழுந்தவுடன் காலி வயிற்றில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் தேவையான அளவு இஞ்சி சாறும் தேனும் கலந்து கொடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நாள் முழுக்க உற்சாகமாக செயல்படலாம். உங்களுக்கு தலை சுற்றல், மலைச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கா? அப்போ இதை செய்யுங்க. கொஞ்சம் தண்ணியில் இஞ்சிச்சாறும் உப்பும் கலந்து சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்போது எங்கே பார்த்தாலும் வாய்வு தொல்லை. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பதப்படுத்தப்பட்ட உணவு, பேக்கெட் உணவு, சாப்பிடும்போது பேசுவது போன்ற பல விஷயங்கள். அப்படிப்பட்ட வாய்வு தொல்லையிலிருந்து நிவாரணம் பெறணும்னா கொஞ்சம் இஞ்சியை நசுக்கி அதனுடன் துளசி சாறு சேர்ந்து மோரில் கலந்து தினசரி 1/4 கிளாஸ் சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லோருக்கும் அவங்களுடைய தோல் மென்மையாகவும் இளமையாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸ்: 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் தேன், சிறிய துண்டு இஞ்சி சாறு எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து தோலில் தடவி 25 நிமிஷங்கள் ஊற வைத்த பிறகு கழுவி வந்தால் இளமையும் மென்மையும் பெறலாம். நம்ம இஞ்சியை சமையல் அதன் சுவைக்காகவோ அல்லது நறுமணத்துக்காகவோ மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அந்த உணவில் இருக்கிற மற்ற மசாலா பொருட்களில் வரக்கூடிய அஜீரண பிரச்சனையை நீக்க தான் இஞ்சி பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு சளி, இருமல், ஆஸ்துமா இருக்கா? கவலையை விடுங்க, வீட்டிலேயே வைத்தியம் இருக்குங்க. தினமும் காலை இரவுன்னு 2 வேளை இஞ்சி சாறுடன் கொஞ்சம்
தேன் கலந்து குடிச்சு வந்தால் சீக்கிரத்தில் நல்ல நிவாரணம் தரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேநீரில் சிறிது இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து குடிச்சு வந்தோம்னா அதனுடைய மருந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மசாலா கலந்த அசைவ உணவை சாப்பிட்றோம். இதன் காரணமாக அஜீரணம் ஏற்பட்டு அவஸ்தைப்படுறோம். இந்த மாதிரியான சமயங்களில் சிறிது இஞ்சியை சாப்பிட்டு வெந்நீரை குடித்தா உணவு உடனே ஜீரணம் ஆகும். பொதுவாக மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி ஏற்பட்டு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம அதிகமாக இஞ்சி சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா வயிற்று வலி குறைந்து நலம் கிடைக்கும். உங்களுக்கு பல்வலி ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் இஞ்சியை தட்டி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போது வாயை கொப்பளித்து வந்தீங்கன்னா பல்வலி ஓடியே போகும். உங்களுக்கு தெரியுமா, இஞ்சியில் இருக்கிற வேதிப்பொருள் அதிக காரத்தன்மை உடையது. அது கிருமிகளை அழிக்கும் தன்மை உடையது. வாந்தி, வாய் நாற்றம், பித்தம், அஜீரணத்துக்கு குட்பாய் சொல்லணும்னா அப்போது இஞ்சி துவையலை அரைத்து சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் பசி எடுக்காமல் மந்தமாக இருக்கா அப்படின்னா மடக்குன்னு ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா வீட்டில் இருக்கிற அத்தனை உணவும் காலிதாங்க. அப்படி ஒரு பசி எடுக்கும். நம்ம எல்லோருக்குமே இஞ்சி முறப்பான்னு தெரியுங்க. அதாவது இஞ்சியை சக்கரை பாகுடன் பதப்படுத்தி செய்யப்படுற மிட்டாய் ரொம்ப ருசியாக இருக்கும். பொதுவாக இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வாந்தி, வயிற்று உபசம், குடல் கோளாறுகள், புளியேப்பம், கபத்தால் மார்பிள் சளி அதனால் ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகளை தீர்க்கும். அதே போல் நீரிழிவு குறையணுமா, கொஞ்ச நாளைக்கு இஞ்சி சாறுடன் வெங்காயச்சாற்றையும் கலந்து காலையில் ஒரு கரண்டி சாப்பிட்டா நல்ல குணம் கிடைக்கும். அதே மாதிரி உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இஞ்சியை சிறு துண்டுகளாக வெட்டி உப்புடன் சாப்பிடும் போது நமக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கும். அதனால் அது ஜீரணத்துக்கு தூண்டுதலாக இருக்கும். பிறகு முழு உணவுக்கு அப்புறமா இஞ்சி டீ குடித்தா வாயு பிரச்சனையும் நீங்கும். தொப்பை வயிறு இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் காலையில் ஒரு கரண்டி இஞ்சி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டா அதோட வெந்நீர் குடிச்சு வந்தால் தொப்பை குறைந்து சந்தோஷமாக வாழலாம். உங்களுக்கு தெரியுமா, இஞ்சியில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கால்சியம், புரதம், கார்போஹைட்ரேட்கள், இரும்பு, போலிக் அமிலம், சர்க்கரை, கரையாதது மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்து, கனிம சத்துக்கள், தாதுக்கள், சோடியம், வைட்டமின்கள், கொழுப்பு சத்துக்கள் போன்றவை இருக்குது. 100 கிராம் இஞ்சியில் உள்ள ஊட்டச்சத்தோட அளவை பார்க்கலாம். தண்ணீர் 78.9%, கார்போஹைட்ரேட்ஸ் 17.9 கிராம், நார்ச்சத்து 2 கிராம், புரதச்சத்து 1.8 கிராம், கொழுப்பு 0.75 கிராம்ஸ், கால்சியம் 16 மில்லிகிராம், மெக்னீசியம் 43 மில்லிகிராம், பொட்டாசியம் 415 மில்லிகிராம், வைட்டமின் சி 5 மில்லிகிராம், ஆற்றல் 80 கலோரிகள். உங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னா இஞ்சியை தேவையான அளவு எடுத்து வதக்கி அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து அதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விட்டு காலையிலையும் மாலையிலையும் குடிச்சு வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும். வாந்தி, குமட்டல், மயக்கம் ஏற்படுறவங்களுக்கு இஞ்சிச்சாறு 35 மில்லிலிட்டர், எலுமிச்சைச்சாறு 30 மில்லிலிட்டர், தேன் 20 மில்லிலிட்டர் கலந்து இதிலிருந்து 15 மில்லிலிட்டர் சாப்பிட்டு வந்தால் குணம் கிடைக்கும். செரியாமை மற்றும் வயிற்றுக்கோளாறுகளுக்கு இஞ்சி, சீரகம், கருவேப்பிள்ளை 3ஐயும் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட்டா இவையெல்லாம் குணமாகும். உங்களுடைய கால்கள் அல்லது உள்ளங்கையில் அளவுக்கு அதிகமாக தோல் உரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இஞ்சிச்சாறுடன் வெல்லம் சேர்த்து குடித்தா தோல் உரிகிறது நின்றுடும். ஒரு இஞ்சி துண்டு, கொஞ்சம் துளசி இலையை நசுக்கி தண்ணீரில் காய்ச்சி வடிகட்டு குடிச்சிங்கன்னா சளி, இருமல் கூடிய ஜுரம் பறந்துடும். உங்களுக்கு உடம்பில் கொப்பளங்கள் இருக்கா அப்படின்னா சிறிது இஞ்சியை வெயிலில் காய வைத்து குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வெந்நீரில் ஊற வைத்து பின்னர் குளிச்சிங்கன்னா கொப்பளங்கள் எல்லாமே போயிடும். சரியான காற்றோட்டம் இல்லாத காரணத்தால் தலையில் வேர்ப்பது, குளித்த பின்பு தலையை சரியாக காய வைக்காமல் இருப்பது, இன்னும் பல காரணங்களால் மண்டையில் நீர் கோர்த்து கொண்டு தலையில் பயங்கரமாக வலி ஏற்பட்டு உயிரே போகும். அந்த மாதிரியான நேரங்களில் 1 அல்லது 2 கரண்டி நல்லெண்ணெயில் தேவையான அளவு இஞ்சி துண்டுகளை போட்டு நல்லா காய்ச்சி ஆறிய பின்பு வடிகட்டி அந்த எண்ணெயை தலையில் ஊற வைத்து குளித்தா தலைவலி குணமாகி அத்தோட தலைபாரமும் போயிடும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர இப்போ எல்லாம் தலைவலி ரொம்ப காமனாக போச்சு. அதுக்கு சுக்கு நல்லா ஒரு நிவாரணம் தரும்.
சுக்கு பொடியை விழுது போல் பாலில் கரைத்து அந்த விழுதை நெற்றியில் தடவி நன்றாக காய்ந்த பின் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவினா தலைவலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். 4 அடி நடந்தாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுன்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சிக்கும். இந்த மாதிரியான ஆட்களுக்கு சுக்குடன் சம அளவு கற்கண்டு சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி தினமும் காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளைன்னு இந்த பொடியை 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் மூச்சு வாங்குறதும் நெஞ்சு வலிக்கிறதும் இல்லாமல் போகும். இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட்டா உடம்பு இளைத்து வயிறு சம்பந்தமான நோய்கள்லாம் குணமாகும். இஞ்சியை சுட்டு பிறகு நல்லா நசுக்கி அதை உடம்புல தேய்த்தா பித்தம் கபம் போன்ற பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களால் மனதை ஒருமுகப்படுத்த முடியலையா, எந்த வேலையுமே கவனத்தோடு செலுத்த முடியலையா, கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா இஞ்சி ஒரு துண்டு, 1/2 லிட்டர் தண்ணீர், அரை எலுமிச்சம், 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி லெமன் டீ செய்து பாருங்கள். இது எப்படி செய்யணும்னா, இஞ்சியை நல்லா தோல் சீவி துண்டுகளாக நறுக்கி பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி இஞ்சியை அதில் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கவும். அதன் பின்பு ஆற வைத்து கடைசியில் அதில் எலுமிச்சைச்சாறையும் தேனையும் கலந்து குடிக்கணும். இந்த இஞ்சி லெமன் டீ குடிப்பதனால சர்க்கரை நோய் குணப்படுத்தலாம்னு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இந்த டீயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருப்பதால் முடி வளர்ச்சிக்கு மற்றும் பொடுகை தடுத்து தலைமுடியை வலுப்படுத்தி பட்டு போன்ற அழகான ஆரோக்கியமான கேசத்தை பெறலாம். உங்களுக்கு தெரியுமா, ஜிஞ்சரால், பாரடால், ஷாகால் போன்ற காரமான கலவைகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து அவற்றை அழிக்கும் ஆற்றல் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்கின்றன. அதனால் இஞ்சியை ஏதாவது வடிவில் அல்லது இஞ்சி ஜூஸாகவோ செய்து குடியுங்க. குறிப்பாக ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். அதே போல் இஞ்சி ஆர்த்தரைட்டிஸ் அதாவது மூட்டுகளில் ஏற்படும் வலிக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும். சரிங்க, இவ்வளவு நல்ல நன்மைகளை தரும் இஞ்சியை நம்ம அளவோடு தான் எடுக்கணும். ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். அதே போல் சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இன்சுலின் எடுத்துக்கிறவங்க, இதய பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த முறைதல் போன்றவற்றுக்காக மருந்து எடுத்துக்கிறவங்க இதை தவிர்ப்பது நல்லது. மற்றும் பல மருத்துவ பிரிவில் சிகிச்சை மேற்கொண்டு இருக்கிறவங்க அவங்க மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கான ஜென்ரலான டிப்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.